World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விழாவோட முதல் பேச்சாளராக நம்மளுடைய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்கச்சிறு பிறைநுதலில் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் புகழ்மணக்க இருந்த அரும் பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து எம் செயல் மறந்து போற்றுகிறோம். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பதே அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர் பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்தே. அனைவருக்கும் வணக்கங்க. திருமண பொருத்தம் என்பது குறித்து தெரிவிக்கிறேனுங்க. பெரியோர்களே, பெற்றோர்களே, மன பருவத்தினர்களே, நுட்பமாக கவனித்து இதன்படி செயல்பட்டால் திருமண தோல்வியை 100% தவிர்த்து விடலாம். இது பார்த்தீங்களா, ஒரு பெண்ணினுடைய ஜாதகம், இது ஆணினுடைய ஜாதகம். இதில் முதல்ல திருமண பொருத்தத்துக்கு ஜோதிட வித்வான்களாகிய நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு லக்னத்திற்கு இன்னொரு லக்னம் மறையாமல் இருக்கணும், ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி மறையாமல் இருக்கணும், ஒரு சுக்கிரனுக்கு இன்னொரு சுக்கிரன் மறையாமல் இருக்கணும். இதுக்கு மேலே தான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கவனிக்க வேணுங்க. சரிங்க, இப்போ அந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளையினுடைய ஜாதக விவரத்தை இதை பார்த்தீங்களா, இந்த சக்கரத்தில் வரைஞ்சிருக்கிறனுங்க. இதில் மாப்பிள்ளையினுடைய ஜாதக விவரங்களை நீலமயிலும் பெண்ணினுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரத்தை பச்சை மயிலும் எழுதி இருப்பணுங்க. அப்போது அந்த மாதிரி எழுதுனா, இப்போ நான் தெரிவிச்சேன்னு பார்த்தீங்களா, ஒருவருடைய லக்னத்துக்கு இன்னொருவருடைய லக்னம் மறையாமல் இருக்குதா, ஒருவருடைய சந்திரனுக்கு இன்னொருவருடைய சந்திரன் மறையாமல் இருக்குதா, ஒருவருடைய சுக்கிரனுக்கு இன்னொருவருடைய சுக்கிரன் மறையாமல் இருக்குதா. இந்த விவரத்தை நுட்பமாக இந்த சக்கரத்தில் எழுதும்னா தெரிஞ்சுக்கலாமுங்க. அப்போ அடுத்து குடும்ப பாவகம். ஏன்னா கல்யாணம் பண்ணுனா தனி குடும்பம் ஆயிடும். அதனால தான் குடும்ப பாவகத்தை கவனிக்கணும், லக்னம் கவனிக்கணும், 5ஆம் பாவகத்தை கவனிக்கணும். அதுதான குழந்தை. கல்யாணத்துக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்ப்பது குழந்தை. அதுக்கு மேலே 7ஆம் பாவகம்,
அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்பாக இருக்கணும். ஆயில் பாவகம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்பாக இருக்கணும். 12ஆம் பாவகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா 12ல் தான் அயன சயன போகம் மோட்சம் இது எல்லாமே இருக்குதுங்க. அப்போ இது எல்லாமே சிறப்பாக அந்த மணமக்களுக்கு அமையணும் அப்படின்னா இதையெல்லாம் கவனிக்கணும். மேலும் எல்லோருடைய ஜாதகமும் எந்த விதமான பரிகாரமும் செய்யாமலே இணைத்து திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னாலுமே அங்கே தவறுக்கு இடம் இருக்குதுங்க. ஆகையினால் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை குறைவாக இருந்தால் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை பகல் நேரத்தில் உப்பு போடாமல் அவரையை வேக வச்சு கருப்பட்டியை கடிச்சிட்டு சாப்பிட வைக்கணுங்க அந்த மணமகனையோ மணமகளையோ. அப்போ சுக்கிரன் வளம் அடைந்து விடுவார். இதை தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாமுங்க. ஒவ்வொருத்தருமே இதே மாதிரி இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வலிமை குறைவாக இருந்து நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிட்றதன் மூலமாகவே அந்த கிரகங்களை வலிமைப்பட வைத்து விடலாம். இதுலேயே தீமை செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்கும். அப்போ அந்த தீமையை தவிர்ப்பதற்காக அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய உதாரணத்துக்கு சனி சனீஸ்வரன் ஏன்னா கிரகங்களில் சனீஸ்வரன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சிறப்பு. ஆகையினால இந்த சனீஸ்வர கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சனி ஓரை நடக்கும். இது நான் தோராயமாக தெரிவிக்கிறேனுங்க. அன்னைக்கு சூரிய மறைவு மணி நிமிட நொடி எந்த அளவோ அதையை வச்சு அந்த ஓரைக்குரிய நேரத்தை மணி நிமிட நொடியை தீர்மானிச்சுக்கணும். அப்போ அந்த எல்லை எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த சனி ஓரையில் 8 தடவை 2 கையிலும் அள்ளிக்கோணும். ஒரு கருநீல பையை தயார் பண்ணிக்கோணும். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி சனி எனக்கு இடையூறு செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு கையிலையுமே எடுத்து 2 கையில் அந்த பையில் போடணுங்க 8 தடவை. ஆனால் 8 தான் ஆயில் பாவகம், ஆயிலுக்காரகன் சனி. ஆகையினாலதான் இந்த 8 அப்படிங்கிற எண்ணிக்கையை இவருக்கு நாம் எடுத்துக்கணுங்க. அந்த 8 தடவை சனியே எனக்கு இடையூறு செய்ய வேண்டாம்னு சொல்லி அதில் போட்டாலும் சரி, சனீஸ்வரரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதில் போட்டாலும் சரி, எல்லாமே ஏற்புடையது தானுங்க. போட்டுட்டு அந்த 2 கிலோவுக்கு 2 கிலோ கருப்பட்டி அதில் வச்சிடணுங்க. அடுத்து சனிக்கு உண்டான எண் அப்படின்னா 8. அப்போ 107 இரும்பு காசு. சனியினுடைய உலோகம் இரும்புங்க, அதனால தான் இரும்பு காசு. அப்போ அதுலேயும் அவர் சமாதானம் அடைந்து விடுவார். அப்போது 107 இரும்பு காசு கூட்டுனா 260 ரூபா வரணுங்க. அந்த எண்ணிக்கையில் 107 இரும்பு காசை எடுத்து வைக்கணும். இந்த 280 அப்படிங்கிறது 60 அப்படிங்கிறது 2 கூட்டல் 6, 260க்கு 2 கூட்டல் 6 அப்படின்னா அங்கே ஒரு 8 வந்துடுங்க. இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு விருப்பமானவை. அதனால் அவருக்கு விருப்பமான முறையிலேயே செஞ்சு அவரை சுலபமாக சாந்தமடைய செய்து விடலாம். இப்படி தேனுங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே எளிமையான தானங்களை கொடுத்து அந்த கிரகங்களினுடைய தீமையிலிருந்து தப்பிச்சுக்கலாமுங்க. இப்போ நம்ம சனிக்கிழமைக்கு எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை மறுநாளே கொண்டு போய்
அனாதை முதியோர் இடத்துல கொடுத்துட்டோம்னா கொடுக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறைந்த பிற்பாடு ஒரு 7 மணி அளவில் இருட்டாயிரும் இல்லைங்களா, நீங்கள் முன்கூட்டியே இந்த எடுத்து வச்சுருந்தா அந்த சனிக்குண்டான தான பொருள்களை எடுத்துகிட்டு ஒரு முதியோர் அனாதை ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போயிடுறீங்க. ஒரு 7 மணிக்கு மேலே அந்த எள்ளு கருப்பட்டி காணிக்கையெல்லாம் அங்கே கொடுத்துருங்க. மேலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பம் இருந்தாலும் அந்த அனாதை முதியோர் இல்லத்துக்கு செய்யுங்க. ஏன்னா அவங்க தகுதிக்கு ஏற்பபடி காணிக்கைகளை தானங்களை கொடுத்தா தான் அந்த கிரகங்கள் சாந்தமாகும். எப்போ 1000 கோடி 5000 கோடி இருக்கிறவங்களா இந்த 1000 ரூபாய்க்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா அது பலிதமாகுமா அப்படின்னா ஆகாது. அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி அந்த தானங்களை கொடுக்க வேண்டும். இப்படி தானுங்க எல்லா கிரகத்துக்கும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தீமைகளை தவிர்த்திடலாமுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 27 நட்சத்திரங்களை வச்சு தானே இந்த ராசி மண்டலம் நவாம்ச மண்டலம் இன்னும் 16 வகையான மண்டலங்களை உருவாக்கிக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஏன்னா இந்த 16 மண்டலம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த 16 மண்டலங்களை எதற்காக உருவாக்கினார்கள் அப்படிங்கன்னா 16 பேர் பெற்று பெருவாழ்வு வாழுகன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க இல்லைங்களா மணமக்களை. அந்த 16 பேர்களை அடையிறதுக்கு உண்டான சமாச்சாரம் இந்த 27 நட்சத்திரத்தை கொண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராசி போன்ற 16 வர்க்கங்களில் இருக்குதுங்க. ஆகையினால இந்த 27 நட்சத்திரங்களை சாந்தப்படுத்திக்கிட்டாவே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் விலகி போயிருங்க. இது எப்படி நட்சத்திரங்களை சாந்தப்படுத்துறது அப்படின்னா இந்த 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரங்களை வகுத்திருக்கிறாங்க. 9 3 27. அப்போ கேதுவுக்கு உண்டான அஸ்வினி மகம் மூலம், சுக்கிரனுக்கு உண்டான பரணி பூரம் பூராடம், சூரியனுக்கு உண்டான கிருத்திகை உத்திரம் உத்திராடம், சந்திரனுக்கு உண்டான ரோகிணி அஸ்தம் திருவோணம், செவ்வாய்க்கு உண்டான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், ராகுக்குண்டான திருவாதிரை சுவாதி சதயம், குருவுக்கு உண்டான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, சனிக்கு உண்டான பூசம் அனுசம் உத்தரட்டாதி, புதனுக்கு உண்டான ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆக 9 கிரகங்களுக்கு உண்டான 3 நட்சத்திரங்களால் தான் இந்த சக்கரங்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 12 கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உள்ளே போய் இந்த 108 கட்டம், அது மட்டும் இல்லை 360 பாகையில் ஆணுனுடைய ஜாதக விவரங்களை ஒரு நிற மையிலும் பெண்ணினுடைய ஜாதக விவரங்களை மற்றொரு நிற மையிலுமே எழுதிக்கணுங்க. அப்போ இதைய வச்சு எளிமையாக அடிப்படை பொருத்தங்களை தெரிஞ்சுக்கலாமுங்க. அப்புறம்தான் இந்த ஏகதசை தசை சந்திப்பு இதுக்கு வரணுங்க. இதுலேயுமே அந்த ஏகதசை இந்த 2 பேருடைய லக்னங்களுக்கு வேண்டிய கிரகமாக இருந்தால், அதாவது சுபகிரகம் யோக கிரகமாக இருந்தால் அதனுடைய தீமை தவிர்க்கப்பட்டுவிடும். மேலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான தானங்களை செய்துவிட்டால் சிறப்பாக அதனுடைய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். இந்த ஏகதசைன்னு ஒதுக்க வேண்டியதில்லை, தசை சந்திப்புன்னு ஒதுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி சுபகிரகம் யோக கிரகமான அந்த இடத்துல தசை சந்திப்போ ஏகதசையோ இருந்தால் இன்னுமே எல்லா சமாச்சாரமே ஏறக்குறைய இருக்குது. ஆனால் இந்த தசை ஏகதசையாக இருக்குது, தசை சந்திப்பு வருது அப்படின்னா அந்த மோசமான கிரகங்களுக்கு உண்டான தானங்களை ஒரு தடவைக்குங்கிறது 2 தடவை கொடுத்துட்டா
அந்த ஏகதசையும் செயலிழந்து விடும், தசா சந்தியும் செயலிழந்து விடும். ஆகையினால இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. அடுத்து இந்த தானங்களை கொடுத்துட்டா, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை கொடுத்துட்டா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் நீங்கிவிடும், தோஷங்களே நீங்கிவிடும் அப்படின்னு இதில் தெரிவிச்சிட்டேன். இந்த தோஷத்துக்கு நீக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரத்துக்குமே மரங்கள் இருக்கின்றன. இந்த அசுவினி அப்படின்னா எட்டி மரம், ரோகிணினா நாவல் மரம், பூரட்டாதினா தேமா மரம், உத்தரட்டாதி அப்படின்னா வேப்ப மரம், ரேவதினா இழுப்ப மரம். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் இருக்குதுங்க. அந்த மரங்களுக்கு ஒருவருடைய லக்னமோ ராசியோ திதியோ நட்சத்திரமோ கரணமோ மற்றும் அமாவாசை, பௌர்ணமி, ஆயில்ய நட்சத்திரம், இதில் இப்போ நான் சொன்னவற்றில் ஏதோ ஒன்று நடைமுறையில் இருக்கும் பொழுது மாலை நேரத்தில் 27 உருண்டை நீங்கள் எவ்வளவு சாணி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை அனுசரித்து பெருசாகவும் பிடிக்கலாம், குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு நாளே இருக்கணுமுங்க. அந்த அளவுக்கு 27 உருண்டையை பிடிச்சிக்குங்க. அதைய அந்த 27 மரத்தை சுற்றியுமே இந்த செவுரு தூர்விட்டு இருந்தால் அதுக்கு சிமிட்டி மணலையெல்லாம் கரைச்சி பூசி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மரத்தை சுற்றியும் வேறு பகுதியில் அந்த மாட்டுச்சாணியை நல்லா பூசி விட்டுருங்க. அதுக்கும் பிறகு அங்கே தண்ணி செவரியத்தை அனுசரித்து ஒவ்வொரு சொம்பு தண்ணியோ அல்ல ஒரு தோண்டி தண்ணியோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஊற்றணும். இது ஊற்றும் பொழுது பக்கத்தாலேயும் உங்களுக்கு துணைக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா இந்த அசுவினி அப்படிங்கிற கேதுவனுடைய நட்சத்திர மரமான எட்டி மரத்துக்கு இதை செய்யும் பொழுது ஓம் கேது பகவானே போற்றி, குறைஞ்சது கேது பகவானே போற்றின்னு அந்த தண்ணி ஊற்றுறவைய இடது பக்கமாக 7 தடவை சுற்றி வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ கூட ஒருத்தர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா துணைக்கு, அவங்க தான் அந்த 7 எண்ணிக்கைக்கு கையில் அந்த சமயத்தில் என்ன பூ இருக்குதோ அல்லது என்ன பத்திரை இருக்குதோ அதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அந்த 7 சுற்றி வந்தோடனே நிறைவு பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் அவங்க 7 சுற்றுற வரைக்குமே கேது பகவானே போற்றி, கேது பகவானே போற்றி இதையை ஜெபிச்சுட்டு இடது கை பக்கமாக சுற்றி வரணுங்க. இதே போலத்தான் ராகுவுக்கும் இதெல்லாம் இடது கை பக்கமாக சுற்றுறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்களுக்கு வலதுகை புறமாக சுற்றி வரணுங்க. அதுவும் சந்திரனுக்கு 2 சுற்று சந்திர பகவானே போற்றின்னு சொல்லிட்டேன். அதுக்கு 2 எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு முதல்ல சூரிய பகவானே போற்றின்ற ஒரு சுற்று, இதுக்கு எடுத்து போட்டு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணுமுங்க. அடுத்து செவ்வாய் பகவானே போற்றின்னு சொல்லி 9 சுற்று வரணுங்க வலதுகை பக்கம். அப்போது இதையெல்லாம் எண்ணி சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் சுற்றி வர்ற போது செவ்வாய் பகவானே போற்றி அப்படிங்கிறத மட்டும்தான் ஜெபிச்சுட்டு வரணும். அடுத்து புதன், இவருக்கு 5 சுற்று வலது பக்கமாக சுற்றி வரணுங்க. அப்போது 5 தடவை எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணுமுங்க. சுற்றி வரும்பொழுது புத பகவானே போற்றி அப்படின்னு ஜெபிச்சுட்டு சுற்றி வந்தால் போதுமுங்க. அதுக்கு அடுத்தது குரு, இந்த குருவுக்கு 3 சுற்று வலதுகை பக்கமாக சுற்றி வரணுங்க. அதுவும் அப்படித்தான் அந்த குரு பகவானை ஜெபிச்சுட்டே சுற்றி வரணுங்க. உடன் அந்த எண்ணிக்கையை தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் பூவை போட்டு வந்தாச்சப்பான்னு சொல்கிற மாதிரி வந்தாச்சம்மா சொல்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. அடுத்து சுக்கரன், இந்த சுக்கரனுக்கு 6 சுற்று வலதுகை பக்கமாக சுற்றி வரணுமுங்க.
அதுக்கும் ஒரு ஆள் வச்சுட்டு அந்த சுத்த எண்ணறக்கு வச்சுக்கணுங்க. அடுத்து அந்த சுற்றி வரும் பொழுது சுக்கிர பகவானே போற்றிங்கிற மட்டுமே ஜெபிக்கணுமுங்க. அடுத்து சனி. இந்த சனி பகவானுக்கு 8 சுற்று வலதுகை பக்கமாக சுற்றி வரணுங்க. சுற்றி வரும் பொழுது சனியே போற்றி குறைந்தபட்சம். ஏன்னா எல்லா மதத்துக்கும் இன்னும் கடவுளையே கண்டுக்காதவங்களுக்கும் இந்த ஜோதிடம் பொருந்தும். ஆகையினால சனியே போற்றி அப்படின்னு சொல்லி கூட சுற்றி வந்துக்கலாமுங்க. 8 சுற்று சுற்றி வந்து அந்த தண்ணியை, அதாவது கையில் வச்சுருக்கோம் இல்லையா, தோண்டியோ அல்லது சொம்போ, அந்த தண்ணியை அந்த மரத்தை சுற்றி ஊட்டி இட வேண்டும். அப்போது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்களும் அகல ஆரம்பிச்சிருங்க. இன்னுமே இந்த 27 நட்சத்திரங்களுக்கு தானங்கள் இருக்கிறது. அப்போது அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை அதே சில நட்சத்திரங்களுக்கு அனாதை குழந்தைகள் ஆசிரமத்தில் கொடுக்கணும். சில நட்சத்திரங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அனாதைகள் ஆசிரமத்தில் கொடுக்கணும். சில நட்சத்திரங்களுக்கு அனாதை முதியோர் ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் அந்தந்த காலத்தில் என்ன நேரத்தில் எத்தனை மணியில் கொடுக்கணுங்கிற விவரமெல்லாம் அட்டவணையில் இருக்குதுங்க. அதைய வேணுங்கிறவங்களுக்கு நான் கொடுப்பணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பது 27 நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம தோராய பாவக ரீதியான விவரமுங்க. தேனுங்க, இந்த சந்திரனுக்கு தான் சந்திரன் 8ல் போவாரா? அப்போ சந்திரனுக்கு செவ்வாய் 8ல் போகிறது இல்லையா, சனி 8ல் போகிறது இல்லையா அப்படின்னு எல்லாம் கேள்வி இருக்குது. நியாயமான கேள்வி தான். அந்த சனி 8ல் போகிறது தான் அஷ்டமச்சனி. அதே போலத்தான் செவ்வாய் 8ல் போனாலும் அஷ்டம செவ்வாய். ஏன்னா இந்த சனி இருக்கிற கிரகங்கள்லேயே தூரமாக இருந்தாலுமே அவருக்கு வலிமை அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு ஆயுள் அப்படிங்கிற அதிகாரத்தை வச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த செவ்வாய் இந்த பூமியை பக்கத்தால் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இவரை பூமி காரகன் அப்படின்னு இந்த செவ்வாய் வச்சிருக்கிறாங்க. அப்போது அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்றபடித்தான் கிரக வரிசைகளை அமைச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இதில் புதன் ரொம்பவுமே பக்கத்தால் இருப்பார் சூரியனுக்கு. ஏன்னா அவர் தான் அறிவுக்கு உடைய கிரகம். அடுத்து சுக்கிரன் இருப்பாருங்க. இந்த சுக்கிரன் தான் இனவிருத்திக்கு உண்டான கிரகமுங்க. அப்போ அறிவால் நாம் சிந்தித்து தீர்மானித்து இனவிருத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் தீர்மானிச்சிட்டா அதை பண்ணுறதுக்கு அங்கே சுக்கிரன் உதவுவார். அதுக்கு அடுத்தாப்பில் தான் நம்ம பூமி சுற்றி வந்துட்டு இருக்குதுங்க. இந்த பூமியோட தான் இந்த சந்திரனும் சுற்றிட்டு இருக்குது. அந்த பூமியை சந்திரன் சுற்றுறது மட்டும் இல்லாமல் பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி பூமியோட இந்த சந்திரன் சூரியனையும் சுற்றி வந்துட்டு இருக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து இந்த பூமியை சுற்றுறதில்ல, சந்திரன் மட்டும்தான் இந்த பூமியை சுற்றுது. ஆகையினால தான் இந்த பூமிக்கும் சந்திரனுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்குது, நன்மையோ தீமையோ அதிகமாக இருக்கும். ஆகையினால இந்த சந்திரனுக்கு சந்திரன் 8ல் இருக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத முன்னோர்கள் நமக்கு தெரிவித்தாங்க. அந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும் அப்படின்னா, குறைந்தபட்சம் நம்மக்கிட்ட வேலை வாங்கிட்டு உண்டான கூலி கொடுக்காது, அதிகபட்சம் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவு பண்ணி விட்டுரும். இந்த அளவுக்கு அந்த சந்திராஷ்டமத்துக்கு சக்தி இருக்குதுங்க. ஆகையினால தான் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விவரங்களை 27 நட்சத்திரத்தில் 108 பாதங்களை பிறந்தவங்களுக்கு
பாவக ரீதியாக இந்த நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் ஆரம்பித்து இன்ன நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் நிறைவடையுது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விவரங்களை இந்த கருத்தரங்க நிறைவில் அனைவருக்கும் வழங்குவேனுங்க. இனி ஒரு முக்கியமான சமாச்சாரம், இதுவரைக்குமே இந்த ஜோதிட வித்வான்களோ ஜோதிடர்களோ கவனிக்காம இருக்கிற சமாச்சாரத்தை இப்போ தெரிவிக்கிறனுங்க. இந்த பிஎஸ்டி அப்படின்னு இருக்கும், இதுக்கு பாரத் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தை தான் குழந்தை பிறந்த நேரத்தை அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. மருத்துவமனையிலேயாகட்டும், முதலையெல்லாம் வீட்டில் பிரசவம் நடக்கும், அதுலேயுமே பெரியவங்க எழுதி வைப்பாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த குழந்தை பிறந்த இடத்துக்கு சரியானதா அப்படின்னா தவறானது. எப்படின்னு கேளுங்க. பாரத மைய இடத்துக்கு உண்டான, அதாவது இந்த கிரக இருப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா, கிரீன்விச்சில் ராத்திரி 12 மணிக்கு, அந்த கிரீன்விச்சில் ராத்திரி 12 மணி அப்படிங்கிறது இந்த பாரத மையப்பகுதிக்கு 82 பாகை 30 கலை தூரத்தில் இருக்குதுங்க. அப்போ இந்த பஞ்சாங்கங்களில் கிரக இருப்பு ஐஎஸ்டி 5 மணி 30 நிமிஷத்துக்கு அப்படின்னு ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையுமே இருக்கும். இந்த ஐஎஸ்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. அது ஏன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ அதில் இந்தி அப்படிங்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் 2 எழுத்து கூட்டினா என் இந்தியன், இல்லை யா அப்படிங்கிற ஒரு எழுத்தை கூட்டினா இந்தியா. அப்போ அந்த இந்திங்கிற வார்த்தையே உச்சரிக்கக்கூடாதுங்கிறத நான் இலக்கமாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறேன். அதனால தான் இதுக்கு பாரத நாடு அப்படின்னு பாட்டியும் வச்சுக்கிறாங்க. பாரத நாடு பழம்பெருநாடுன்னு பாடிக்கிறாங்க. ஆகையினால நம்ம பாரதம் அப்படிங்கிறது அந்த நம்ம தேசத்துக்கு கொடுக்குற பேர் ஒன்றும் தவறில்லை. ஆகையினால தான் நான் இதை எடுத்துட்டேன். இதுக்கு என்ன, நம்மளுடைய ஆங்கிலத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னா பாரத் ஸ்டாண்டர்ட் டைம், இதைத்தான் நான் சுருக்கி பிஎஸ்டி அப்படின்னு தெரிவிக்கிறேனுங்க. அப்போ இந்த பிஎஸ்டி அப்படிங்கிற பிரகாரம் தான் அந்த மணியை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அப்போது 82 பாகை 30 கலைக்கு தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதைய இதை 77 பாகையே உடைய கோயம்புத்தூர், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுன்னா திருச்செங்கோடு, அப்போது ஏதோ கொஞ்சம் கூடு, அவ்வளோதானுங்க. இந்த திருச்செங்கோட்டில் பிறந்த குழந்தைக்கு இந்த 82 பாகை 30 கலைக்கு கிரக இருப்பை கொடுத்தோம்னா அந்த பிறந்த நேரத்துக்கு அந்த கிரக இருப்பு சரியாக இருக்குங்களா? சிந்தியுங்கள். இதில் கிரக இருப்பு சரியாக இருக்குங்கிறத விட திசை இருப்பு சரியுமா? அங்கே சரியாக இருக்குமா? ஏன்னா சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். அப்போது அந்த இப்போ கோயம்புத்தூருக்கே பேசிக்கலாமுங்க. அந்த 82.30 77 கழிச்சோம்னா 5.30 வருமுங்க. அப்போ இந்த 5 பாகைக்கு ஒரு பாகைக்கு 4 நிமிஷம் அப்படின்னா 20 நிமிஷம் வந்தாச்சு. அப்புறம் அந்த 30 கலை இருக்குங்க இல்லையா, அது அரை பாகை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு 2 நிமிஷம், ஆக 5.5 பாகைக்கு 22 நிமிஷம் வந்தாச்சு. அப்போது இந்த 22 நிமிஷத்தை குறைச்சி தான் நாம் லக்னத்தை அமைக்கணும். அப்படி அமைச்சா தான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் பிறந்த குழந்தைக்கு, இந்த கோயம்புத்தூர் பகுதியில் பிறந்த குழந்தைக்கு சரியான கிரக இருப்பு இருக்குமுங்க. அந்த பலன் தான் அந்த குழந்தைக்கு சரியாக செயல்படும். இதில் இந்த 22 நிமிஷத்துக்கு புறவுக்கால போயிட்டோம்னா
இன்னைக்கு நடக்கக்கூடிய தசை இன்னும் ஆரம்பிக்காம கூட இருக்கு அந்த குழந்தைக்கு. இப்போ நடக்கக்கூடிய புத்தி இல்லாமையும் கூட இருக்கும், அந்தரம் இல்லாமையே இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக மாறி போயிருங்க. அப்புறம் எப்படிங்க தசை புத்தி அந்தர பலன் சரியாக இருக்கு? இதில் போய் திருமணத்துக்கு ஏகதசை இருக்குதா, தசை சந்தி இருக்குதா, இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணி அதில் தீர்மானித்தா அந்த தீர்மானம் சரியாக வருமா? அப்போ ஜோதிடர்களே, ஜோதிட வித்வான்களே, பொதுமக்களுக்கு இதையெல்லாம் விலக்கி இந்த திருச்செங்கோட்டில் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரேகாம்சம் இவ்வளவு தான். அந்த ரேகாம்சத்துக்கு ஒரு பாகைக்கு 4 நிமிஷம் வகையில் பெருக்கணும்னா என்ன வருது? இந்த 5:30 மணியிலிருந்து அந்த வரக்கூடிய விரைய கடிச்சதுன்னா எவ்வளவு நிமிஷம் இருப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு கிரகங்களை முன்னாடி கொண்டு போயிடணும். அப்பத்தான் இந்த திருச்செங்கோட்டில் பிறந்த குழந்தைக்கு சரியான கிரக இருப்பு இருக்கும். அப்பத்தான் அந்த கிரகங்களின் பலன்கள் சரியாக இருக்கும். இதில் சாதாரணமாக மாறுறது இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், குரு பலம், இதெல்லாம் மாறிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜாதகத்தில் நான் காட்டுறேங்க. இப்போ இதை பார்த்தீங்களா? லக்னத்தில் ராகு, 7ல் கேது, 7லேயே செவ்வாய். இந்த 12 கட்டத்தில் இப்படி தான் இருக்குதுங்க. இந்த 12 கட்டத்தில் அதுலேயுமே அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கிரகம் இன்ன நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் இன்ன பாகை கலை விகலையில் இருக்குதுன்னு இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்க ஜாதகத்திலேயே. அதை அந்த நட்சத்திர பாகை பாக ரீதியாக நாம இதை பார்த்தீங்களா, இந்த சக்கரத்தில் அமைச்சோம்னா லக்னத்தில் அந்த ராகுவும் இல்லை, 7ல் கேதுவும் இல்லை, செவ்வாயும் இல்லை. அப்போ இந்த கேது செவ்வாய் 6ஆம் பாவத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே ராகு 12ஆம் பாவகத்துக்குள்ளே போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த 12 கண்டத்தை வச்சுட்டு செவ்வாய் தோஷ ஜாதகம், ராகு கேது தோஷ ஜாதகம்ட்டு பெற்றவங்களே எழுதி வச்சிடுறாங்க நம்மளுடைய மகனுடைய மகளுடைய ஜாதகத்தில். அப்போ உண்மையிலுமே ஏன்னா யதார்த்தமாகவும் அந்த தோஷம் இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தை இந்த ஜாதகத்துக்கு இணைச்சோம்னா அவங்க எப்படிங்க சேர்ந்து வாழ இயலும்? செவ்வாய் என்பது சூட்டு கிரகம், ராகு என்பது இருக்கிற இடத்துல இருந்தால் இப்படித்தான் போகத்தை அனுபவிக்கணும்னு எடுத்து தெரிவிச்சுட்டு இருக்கு. ஆனால் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டா பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு தகாத வழியிலையெல்லாம் செயல்பட வைத்து விடும். இது போலத்தான் கேது. அதுவும் இருக்கிற இடத்துல இருந்தால் நாம நியாயமாக வாழ்ந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் நிறைவில் இயற்கையோட இணையறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த கேது. அது இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் நம்ம புலன்கள் எல்லாம் அது பாட்டுக்கு போகிற போக்கில் போய் நம்மளை சீக்கிரமும் நோயாளியாக்கி அதுலேயும் நொந்து நூலாகி பூரணமாக வாழ வேண்டியவங்க முன்கூட்டியே இயற்கையோட இணையறதுக்கு இல்லை அகால மரணம் அப்படிங்கிற சூழ்நிலையும் இது ஏற்படுத்தி வைத்து விடும். இந்த செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவ்வாய் தான் அந்த இனவிருத்தி சம்பந்தமான சூழலுக்கு ஒத்துழைக்கக்கூடியது. அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, இந்த 12 கட்டத்தை வச்சுட்டு தீர்மானித்தோம்னா அந்த இடத்துல ஏமாந்து போயிடுவோம். ஏன்னா அந்த செவ்வாய் தோஷம் உண்மையிலேயே இருக்கவங்களுக்கு இனவருத்தி செய்யக்கூடிய
அந்த பொருளானது சூடாக இருக்கும். இந்த செவ்வாய் தோஷமே இல்லாதவங்களுக்கு இனவிருத்தி செய்யக்கூடிய பொருளானது குளுமையாக இருக்கும். அப்போது இந்த செவ்வாய் தோஷமே இல்லாதவங்களுடைய இனவிருத்தி பொருளோட இந்த சூடாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சமாச்சாரம் தாங்கிய இனவிருத்தி பொருளானது இணையும் பொழுது அங்கே அந்த குளுமையாக இருக்கக்கூடிய இனவிருத்தி பொருளை வேகடிச்சு போயிருங்க. இதில் எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, அவிச்ச முட்டையிலிருந்து குஞ்சு வருமா அந்த நிலைக்கு நாம் போயிடணும். நமக்கு இந்த இடத்துல அந்த நிலை தான் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவில் நடந்துட்டு இருக்குதுங்க யதார்த்தமாக. அப்போ இதைய தவிர்க்கணும்னா மணமக்களுடைய ஜாதகத்தை இதை பார்த்தீங்களா, இந்த சக்கரத்தை அமைச்சிட்டோம்னா அது உண்மையிலேயே தோஷம் இருந்தால் உண்மையிலேயே தோஷம் இருக்கிறவங்களோட இணைச்சிக்கலாம். தோஷம் இல்லாதவங்களை தோஷம் இருக்கிறவங்களுக்கு இணைக்கிறத வேண்டாம்னு ஆதாரத்தோடு தெரிவிக்கிறது தான் இந்த சக்கரமுங்க. இதில் இன்னும் நிறையா சமாச்சாரம் இந்த சக்கரத்தில் இருக்குதுங்க. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தெரிவிப்பணுங்க. இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அல்லங்க, இதில் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 5-6 சமாச்சாரத்தை உறுதியாக தீர்மானத்தோடு தெரிவிக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆகையினால பொதுமக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, மணமக்களே, இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு உங்களுடைய பேரம்பேத்திகளுடைய மகன் மகளுடைய இன்னும் தங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரகங்களின் நிலையை தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்களானால் இந்த குழந்தை இல்லைங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. கருத்து வேறுபாடு கணவன் மனைவி இடையே நிலவுது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அங்கே இடம் இருக்காதுங்க. தண்ணி குடிச்சுக்கிறனுங்க. எப்படின்னா இன்னைக்கு வர்றதுக்கு நான் தாமதம் போச்சுங்க சூழ்நிலை. அப்போ வந்தோன்னே பேசுறதுக்கு வந்துட்டுங்களா, அப்போ வரும்போதே தண்ணி தாகந்தா போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்தோன்னா அந்த பேசுகிற போது சாதாரணமாக யாருக்குமே தொண்டை வரலும் இல்லைங்களா, அதனால வேணுங்க அப்போ அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேனுங்க. இதில் இந்த தினேஷ் தம்பி எனக்கு மாதம் மாதம் மருத்துவ உதவி அப்படின்ட்டு 1000 ரூபா கொடுக்குறாருங்க. எப்படின்னு கேளுங்க, எனக்கு நோய் வந்தது அப்படின்னா இந்த குறிப்பிட்டு சொல்லும்படியாக சர்க்கரையோ இல்லை ரத்த அழுத்தமோ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரத்தம் குறைஞ்சி போச்சுங்க. ஏன்னா நான் கடவுளை கண்டுக்காமல் இருந்தாலுமே கடினமான சிவகாருண்யத்தை கடைப்பிடிச்சனுங்க. அது என்னங்க கடுமையான சிவகாருண்யம் கேட்கலாம். அதாவது புலால் உண்ணாமல் இருக்கிறது தான் சிவகாருண்யம் அப்படிங்கிறது பெரும் அளவில் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் கடுமையான சிவகாருண்யம் அப்படிங்கிறது பால் சம்பந்தப்பட்ட அத்தனை பொருள்களையும் சேர்த்தக்கூடாது. அதுதான் கடுமையான சிவகாருண்யம். இதை நான் கடைப்பிடிச்சிடுங்க. இதில் இந்த கண்டுபிடிப்பு உருவாக்குறேன் பார்த்தீங்களா, இதுக்கு மூளைக்கு கடுமையாக வேலை குடிக்கணுங்க நான். அப்போது இந்த மூளை கடுமையான அதிகமான ரத்தத்தை அது இழுக்குதுங்க. அப்போது ரத்த விருத்திக்கு உண்டான சமாச்சாரம் இந்த பாலில் இருக்குது, அசைவ உணவுகள் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் சைவ உணவுலையும் இது இருக்குது. அதையெல்லாம் எனக்கு தெரிவிப்பார் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிடக்கிற நேரமும் இல்லை. ஏன்னா ஜோதிடம், உணவு, ஓய்வு இதுதானுங்க இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் வச்சிட்ருக்கிறது. அப்போ
கொஞ்சம் தூரம் நடந்து கெசு வாங்குச்சுங்க, அதாவது இளைப்பு. தொடர்ந்து அதிக நேரம் பேச இயலாதுங்க. ஏன்னா அதனால தான் வேதாத்திரி மகரிஷி மௌன விரதம் அப்படின்னு எனக்கு தெரிய கொண்டு வந்தாருங்க. ஏன்னா நான் வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட தியான தீட்சை பெற்றிருக்கிறேனுங்க. 1985 வாக்கில். அந்த தீட்சை பெற்றது எனக்கு இன்னைக்கு உதவுதுங்க. ஒரு தியானத்தில் இருந்துட்டு, அதாவது ஆகினை தியானத்தில் இருந்துட்டு உன்னை படிக்கணும், உன்னை சொல்கிறத கேட்கணும். துரிய தியானத்தில் இருந்துட்டு நாம் ஒன்றை தெரிவிக்கணும். இதையெல்லாம் வேதாத்திரி மகரிஷி எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாருங்க. இதில் தியானம் பண்ணுனா உடம்பு சூடாகி போகும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூலாதார தவம், அதாவது சாந்தி யோகம் செய்யணும்னு சொல்லுவார். அதையும் நான் செஞ்சுக்கிறேங்க. அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாருங்க வேதாத்திரி மகரிஷி. அவருடைய காலத்தில் தான் விஞ்ஞானிகளுடைய மகா நாட்டிலேயே பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஞானிகளுக்கு கிடைச்சதுங்க. ஏன்னா வேதாத்திரி மகரிஷி விஞ்ஞானிகளுடைய சபையில் இந்த கிரகங்களுடைய சமாச்சாரம், கிரகத்துடைய சமாச்சாரங்களை எல்லாம் தெரிவிச்சுக்கிறாரு. அதையெல்லாம் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கிறாங்க உலக அளவில். ஆகையினால தான் இந்த ஜோதிடத்தை நான் உடும்பு புடியாக பிடிச்சிட்டு இந்த உலகத்துக்கு உபயோகமாக அதை உபயோகத்துக்கு உண்டான வழிகளை தெரிவிச்சுட்டு இருக்கிறேனுங்க. அப்புறம் இந்த ரத்தம் குறைஞ்சி போச்சுங்களா, அப்போ இந்த என்னுடைய சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்கள் இந்த மணப்பாகு சாப்பிடணும், மாதுளை மணப்பாகு, நெல்லிக்காய் லேகியும் சாப்பிடணும் அப்படின்னு சித்த வைத்தியர் ஒருத்தர் சொன்னார். அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். கணிசமான அளவுக்கு உங்களுக்கு ரத்தம் ஊறலையே அப்படின்னா அவர் ஒரு சோதனை பண்ணிட்டு தெரிவித்தார். சரி, நீங்கள் எதுக்குமே ஆங்கில வைத்தியரை பாருங்கோ அப்படின்னு அவரே எனக்கு ஆலோசனை சொன்னார். அங்கே போய் பார்க்கும் பொழுது நீங்கள் உடனே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போங்க, அங்கே உங்களை வைத்தியத்துக்கு சேர்த்திக்குவாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே போன பிற்பாடு தான் எனக்கு ரத்தமெல்லாம் இறக்குனாங்க. இறக்க மட்டும் இல்லாமல் இது நீங்கள் நீடிச்சு இருக்கணும்னா தினசரி பால் கீரையை சேர்த்திக்கணும், இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த சுவரட்டி ஈரலை சேர்த்திக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானுமே உண்டாக்குனது எல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்கணும் இல்லைங்களா. ஆகையினால தான் ஏதோ ஒன்று அப்படிங்கிற வகையில் ரெண்டையுமே பட்டிமன்றத்தில் எப்படி அந்த மாதிரி நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த பால் கறக்கிறது இருக்குதுங்களே, தினம் அந்த மாட்டுக்கு துயரம். இந்த கீரைகளை சாப்பிட்றது இருக்குதுங்களே, அது எப்படி கொழுந்தாக இருக்குதா, பறிக்கிற நிலையில் இருக்குதா, இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே படிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அங்கேயும் ஜீவகாருண்யம் அடிபட்டு போச்சுங்களா, இங்கே பால் கறக்கிறதுலையும் ஜீவகாருண்யம் அடிபட்டு போச்சுங்களா. இது தினம் நடக்குது. ஆனால் இறைச்சி விற்கிற கடையில் 2 ஆடுகளை கட்டி வச்சுருப்பாங்க, 2 ஆடுகளை உரித்து தொங்க போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கட்டி வச்சுக்கிற ஆடுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிலைமை இப்படி தாங்கிறது கூட தெரியாது. அப்போது ஒரு 2 நிமிஷம் அந்த ஆட்டை அறுக்கிற போது அந்த வேதனையை அது அனுபவிக்கும். அப்போ யோசனை பண்ணிட்டு இந்த தினம் அனுபவிக்கிற இந்த மாட்டினுடைய வேதனையை நாம் அனுபவிக்க வைக்கக்கூடாது. இந்த கீரைகளை அரை உசுராக பிடுங்கிட்டு வர வைக்கக்கூடாது. 2 நிமிஷத்தில் உயிரை விடக்கூடிய எதுவுமே தெரியாத அந்த ஆட்டினுடைய சுவரொட்டி மற்றும் ஈரலை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரே நாளில் ஒரு 2-3 மணி நேரத்தில் என்னால் நேரத்தை ஒதுக்கி செய்யறதுக்கு உண்டான சமாச்சாரம். இல்லைன்னா பாலை தினம் வீதிக்கு வாங்கிட்டு போகணும், கீரையை கடை வீதி போய் வாங்கிட்டு வரணும். இது நம்மளுக்கு ஜோதிடத்துக்கு அநேக நேரத்தை இல்லாமல் பண்ணி போடு அப்படின்ட்டு தான் அந்த தீர்மானத்தை எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை 250 ரூபா கொடுத்தோம்னா அது கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுங்க. இப்போ என்னுடைய ரத்தத்தின் அளவு 11 அப்படிங்கிற அளவில் இருந்தது. ஆனால் 5 அப்படிங்கிற அளவுக்கு அது குறைஞ்சு போயிருந்தது. அந்த சமயத்தில் தான் என்னால் தொடர்ந்து பேச இயலவில்லை,
தொடர்ந்து நடக்க இயலவில்லை. அப்புறம்தான் அந்த சித்த வைத்தியர்கிட்ட கேட்குற போது இதெல்லாம் தெரிஞ்சு இப்போல்லாம் நாம் அதை செஞ்சிட்டு இருக்கிறனால இப்போ இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டுருங்க. ஆகையினால இந்த தினேஷ் ராஜா எனக்கு மாதம் 1000 ரூபா மருத்துவ உதவி தொகைன்னு கொடுக்குறாரு. இந்த 4 வாரத்துக்கு அந்த உதவித்தொகையை இதுக்கு பயன்படுத்திக்கிறேனுங்க. இந்த அளவில் என்னுடைய விவரத்தையும் தெரிவிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி நாம் இருக்குதே இல்லைன்னு தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிட்டேன். இது பார்த்தீங்களா, இதுதான் தாராபலன் அட்டவணை. ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு இன்னொருத்தருடைய நட்சத்திரம் இந்த தாராபலனில் வந்துடணும். அது சிறப்பான பொருத்தமாக எடுத்துக்கலாம் ஒரு வகையில். இதில் 9வது நட்சத்திரமாக இருக்கும், அது பரம மைத்திரம். இது மற்ற ஒத்தப்படைக்கு வராது. இந்த 9 அப்படிங்கிற ஒத்தப்படைக்கு தான் இந்த பரம மைத்திரம் அப்படிங்கிறது வரும். அதில் ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கை இருக்குது. அப்போது இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணணுங்க. ஜாதகத்திலையும் கவனிச்சுக்கணும், இந்த விண்ணப்பத்தையும் பூர்த்தி பண்ணணும். அப்போ கூட நான் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா, சகுனம் பார்த்து திருமணத்தை தீர்மானியங்கள்னு எழுதியே வச்சுக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஏன் அப்படி எதுங்க நீங்கள் தான் ஜோதிடராச்சு சும்மா சக்தி கொடுக்கறது சக்தி இல்லாமல் பண்ணுறது விவரமெல்லாம் சொல்கிறீங்களே, அப்புறம் இது ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கிரகமானது இயன்ற அளவு பூமிக்கு அருகில் வரும், அது இயன்ற அளவில் பூமியிலிருந்து தூரத்திற்கும் போகும். அப்போது அந்த குழந்தை பிறந்த போது அந்த கிரகம் பூமிக்கு பக்கத்தால் இருந்ததா, பூமிக்கு பக்கத்தால் இருந்ததா, அல்லது பூமிக்கு தூரத்தில் இருந்ததா, இல்லை பூமிக்குமே அந்த தூரத்துக்கு நடுவால் இருந்ததா, இதையெல்லாம் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே குறிப்பாக சபரி பஞ்சாங்கத்தில் சதாசிவம் ஐயா ஆசிரியர் அவர் உவாந்தம் உவாந்தம் கிரக யுத்தம் இப்படியெல்லாம் அதில் தெரிவிச்சிருப்பார். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு ஆண் பெண் ஜாதகத்துக்கு பொருத்தத்தை தீர்மானிக்கணும்னா குறைந்தபட்சம் 12 மணி நேரமாவது ஆகுங்க. இப்போ இந்த தீர்மானத்தையே நான் 5 மணி நேரம் ஆய்வு செஞ்சு தான் கொண்டு வந்துக்கிறேனுங்க. ஆகையினால இப்படியெல்லாம் தீர்மானித்து திருமணத்தை செஞ்சு வச்சோம்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்வார்கள். சீக்கிரமாக வாரிசையும் உருவாக்கி கொடுப்பார்கள். அப்போ இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குதுங்க. முதல்ல எல்லாம் கல்யாணமான உடனே பொண்ணு பாப்பிள்ளைகிட்ட நீங்கள் இது நாள் வரைக்கும் வெத்தலை வாக்கு போடலைனாலும் பரவாயில்ல, இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, வெத்தலை வாக்கு போடணும் ஒரு நாளைக்கு 3 தடவை அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க பெரியவியோ. இந்த வெத்தலை வாக்கில் இருக்கிற சமாச்சாரம் நிறையா இருக்குதுங்க. ஏன்னா இது சாதாரணமாக ஆதாரத்தோடு தெரிவிக்கிறதுங்க. கோயிலுக்கு தேங்காய் பழம் கொண்டு போகிறோம் இல்லைங்களா, முதல்ல வெத்தலை வாக்கு தான் அதில் வைப்பாங்க. அந்த கோயிலில் அந்த ஐயரு வேறு எதையாவது எடுக்கிறாங்களோ இல்லையோ இந்த வெத்தலை வாக்கு எடுத்துக்குவார், சாமி பார்த்து கொண்டு போய் வச்சுருவார். அடுத்து இந்த வாஸ்து புருஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வருஷத்துக்கு ஒரு 7-8 தடவை இது நடக்கும். அப்போ வாஸ்து புருஷன் விழிச்சிட்டாரு, வாஸ்து புருஷன் மலை ஜலம் கழிச்சு குளிச்சுட்டு இருக்கிறாரு, வாஸ்து புருஷன் உணவு சாப்பிட்டு இருக்கிறாரு, வாஸ்து புருஷன் தாம்பூலம் தரிச்சிருக்கிற தாம்பூலம் தரிக்கிறது வெத்தலை வாக்கு போடுறது. அப்போ வெத்தலை வாக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க, அந்த அளவுக்கு வெத்தலை வாக்கில் சிறப்பான மகிமை இருக்குதுங்க. ஆகையினால திருமணம் ஆனவங்க அத்தனை பேரும் வெத்தலை வாக்கு போட்டிங்கன்னா இந்த குழந்தை இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் பண்ணி போடலாமுங்க. இந்த 50 வருஷத்துக்கு முதல்ல இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம்னு இருந்ததுங்களா, சிந்திச்சு செயல்படுங்க, நல்ல பலனை நியாயமான முறையில் அனுபவிங்க. உங்களுடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேறும்னு உறுதியோடு தெரிவிச்சுட்டு நிறைவு செய்யணுங்க. நன்றிங்க. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு.
திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். ஊழினும் வலியது யாவுல பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாட் காலம் கருதி செய்யின். அனைவருக்கும் நன்றிங்க. என்னுடைய விவரமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. அனைவருக்கும் நன்றிங்க. மிக சிறப்பான முறையில் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் ஜோதிட சொற்பொழிவு ஆட்டியிருக்காங்க. ஐயாவுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.